friends, welcome back to Shoba and Handcrafts. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொங்கல் பார்ட்டோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். பொங்கல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் பேஸ் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் இது ஆம்லா நாட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 நாட் போட்டுப்போம். அதுக்கு அப்புறம் 4 நாட், அதுக்கு அப்புறம் 3 நாட் இது போல மேலேயும் கீழேயும் வந்து போட்டுப்போம். இப்போ நம்ம வந்து ரன்னிங் வயர் எடுத்து வச்சிட்டு நம்ம சுத்தி பின்னிட்டு வர போறோம். சுத்தி பின்னும்போது பாக்ஸ் நாட் தான் பண்ண போறோம். ஏதாவது ஒரு பக்கம் வந்து வயர் எடுத்துக்கங்க. நான் இப்போ வந்து இந்த பிங்க் கலர் வயரும் ரன்னிங் வயர் வந்து எல்லோ எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து நம்ம எல்லோ அண்டு பிங்க்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இதே போல் சுற்றி நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டு பின்னிட்டே வரணும். பின்னும்போது பக்கத்தில் இருக்கிற ஒயர் மிஸ் பண்ணிடாமல் எடுத்து பின்னுங்க. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒயராக வந்து இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டே வர போகிறோம். எல்லோ கலர் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 லைன் போட போகிறேன். நான் வந்து கலர்ஃபுல் பாட் ஒன்று செய்ய போகிறேன். அதனால் வந்து ஒயர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லோ கலர் ஒயர் வச்சு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு கலர் போட போகிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு லைன் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அடிப்பக்கத்தில் அந்த ஒயர் எந்த பக்கம் போதோ அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து சொருகி விட்டுடுங்க. இப்போ நான் வந்து அடிப்பக்கத்தில் அந்த ஆம்லா நாட்டுள்ள வந்து சொருகி விட்டுட்டுருக்கிறேன். சொருகி விட்டுட்டு நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டோன்னா நம்ம கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது விட்டு அந்த பிட் ஒயர் வந்து சொருகி முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த ஒயர் எவ்வளோ தூரம் போதோ அந்த அளவுக்கு சொருகிட்டு மீதி இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ வந்துடுச்சு, இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம், இது இல்லை சொருகி விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் எடுத்து உள்பக்கமாக லெஃப்ட் ஹேண்டில் வந்து மடித்து பிடிச்சிக்கோங்க. இது வந்து ரன்னிங் ஒயரு. ஸோ ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் மடித்து உள்பக்கமாக பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்டில் அந்த நாட் ஸ்டார்ட் பண்ண நாட் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் நாட்டை வந்து மேலே இருக்கிற ஒயர் கீழே தள்ளினீங்கன்னா லூஸ் ஆகிடும். இப்போ கீழே தள்ளிட்டு பக்கத்தில் மேலே தள்ளினீங்கன்னா மேலே இருக்கிற லூப் வந்து லூஸாக இருக்கும். நம்ம அந்த லூப்புக்குள்ளே இந்த எல்லோ லூப் வந்து விடணும். இப்போ நான் விடுற மாதிரி நீங்களும் விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற அந்த பிங்க் ஒயர் எடுத்து இந்த எல்லோ லூப்புக்குள்ளே விடணும். இதாங்க இது போல் விட்டுட்டு மேலே போகிற பிங்க் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த எல்லோ லூப்புக்குள்ளே விட்டுட்டு மேலே டைட்டாக இழுக்கணும். உள்பக்கம் ரன்னிங் ஒயர் எடுத்திங்கன்னா 2 நாட்டும் ஒரே நாட்டாகிடும். ஸோ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்லோவாக தான் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லோ ஒயர் நல்லா அடியில் தள்ளிட்டு நல்லா நீங்கள் மேலே இழுத்திங்கன்னா பாக்ஸ் நாட் வந்து நல்லா டைட்டாகிடும். உள்பக்கமாக ரன்னிங் ஒயரும் நல்லா இழுத்திங்கன்னா ஒரே நாட்டாகிடும். நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே பிளாஸ்டிக் ஒயர் நம்ம பண்ணுற எல்லா கிராஃப்ட்டுக்கும் வந்து நீங்கள் ஏணிப்படி முடிச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு லைன் வந்து ஈக்குவலாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து அது நல்லா இழுக்கணும்.
எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி போடும்போது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறோம்னே தெரியாது. இப்போ ரன்னிங் ஒயரை வந்து அந்த நாட்டுக்கு அந்த பக்கமாக வெளியே கொண்டாந்து பக்கத்து ஒயர்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சுற்றி வந்து நம்ம இதே போல் ஒவ்வொரு லைன் முடிக்கும் போதும் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு லைனுக்கும் ஏணிப்படி முடிச்சு போடணுமான்னு. ஆமாம், நம்ம வந்து ஒவ்வொரு நாட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வரும்போது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுபோல் ஒவ்வொரு லைனும் முடிக்கிற வரைக்கும் அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டுகிட்டே வரணும் நம்ம. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம செகண்ட் லைன் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு தேர்ட் லைனும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த அடுத்து என்ன கலர் ஆட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பின்னிட்டே வந்துடலாம். ஸோ இதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் பின்னிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 லைன் வந்து எல்லோ கலர் ஒயர் வந்து பின்னி முடிச்சிட்டோம். ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டு தான். ஸோ ரன்னிங் ஒயர் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ரன்னிங் ஒயர் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுறலாம். இது வந்து நான் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டு முடித்தேன் நான். இப்போ வந்து இது கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இது வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுறணும். ஸோ ஒவ்வொரு லைனுக்குமே வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு தான் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சொருகி முடிச்சிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஒயர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஒயரில் நம்ம எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் கலர் ஒயர் மேலே நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே போடுற மாதிரி ஒயிட் ஒயரில் ஒரு லூப்பும் ப்ளூ ஒயரில் ஒரு லூப் பிடிச்சிட்டு நம்ம உள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயர் மேலேயும் சைடில் இருக்கிற ப்ளூ ஒயரோட அடி ஒயர் எடுத்து இந்த ஒயிட் கலர் லூப்புக்குள்ளே விட்டுட்டு நம்ம டைட்டாக இழுத்தோன்னா பாக்ஸ் நாட் வந்துடும். நம்ம இது ஃபுல்லாக சுற்றி பின்னிகிட்டே வரணும். பின்னிகிட்டே வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது விட்டு அந்த ப்ளூ ஒயர் எடுத்து உள்பக்கமாக சொருகிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த நாட் மேலே தான் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்க போகிறோம். இதுக்கப்புறமா நான் வந்து ஒவ்வொரு கலராக வந்து சேர்த்து பின்னிட்டு வரப்போகிறேன். நம்ம பின்னி முடிக்கிற ஒவ்வொரு டைம் வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போடணும். இப்போ வந்து நம்ம ப்ளூ ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சதுக்கப்புறமா இந்த பிங்க் ஒயரில் வந்து பின்ன போகிறேன். ஸோ அப்புறம் எல்லோ அது போல் என்கிட்ட என்னென்ன கலர் ஒயர் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு சேர்த்து பின்னிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை லைன் முடிச்சிட்டோம். 1 2 3 4 5 6 8 லைன் கிட்டே இருக்குது. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணிட போகிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த கட் பண்ண ரன்னிங் ஒயரை வந்து உள்பக்கமாக நம்ம வந்து சொருகி விட்டுறலாம் எப்பவும் போல். இப்போ நம்ம இனிமேல் வந்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஆனால் வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் 2 ஒயராக வந்து சேர்த்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த 2 ஒயரும் சேர்த்து டைட்டாக ஒரு பாக்ஸ் நாட். ஸோ இந்த மாதிரி சேர்த்து டைட்டாக ஒரு பாக்ஸ் நாட் போடணும். ஸோ அதே போல் பக்கத்துலேருந்து வேறு 2 ஒயர் இப்போ எடுத்துக்கணும். இது போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. அதே போல் பக்கத்தில் 2 ஒயர் எடுத்துகிட்டு அது 2ம் சேர்த்து பாக்ஸ் நாட். இதே போல் நம்ம சுற்றி ஒரு 3 லைன் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் எப்படி போடுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனி நமக்கு வந்து ரன்னிங் ஒயர் வந்து இதுக்கு தேவைப்படாது. இது இருக்கிற ஒயர்லேயே வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ 2 ஒயர் போட்டுட்டோம். இப்போ 3ஆவது திரும்ப 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயரும் சேர்த்து இப்போ ஒரு பாக்ஸ் நாட்டு. ஸோ பாக்ஸ் நாட் போட்டாச்சு. ஸோ நான் சுற்றி வந்து இதே போல் 2 ஒயராக எடுத்து பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம காமிக்கிறோம். ஸோ இப்போ இங்கேயும் வந்து பாக்ஸ் நாட்டு. ஸோ 2 ஒயராக வந்து பின்னிட்டே நம்ம வர வேண்டியது தான். ஃபுல்லாகவே ஒரு லைன் மட்டும் இப்படி ஃபுல்லாக பின்னிட்டே வாங்க. ஸோ இனி வந்து இது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டுருப்பீங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது வீடியோ. ஸோ நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு லைன் ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு லைன் வந்து எப்படி பின்னுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் 2 ஒயர் போது பாருங்கள் இன்ட்டு மாதிரி. அந்த 2 ஒயரும் சேர்த்து இப்போ பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் நாட் நடுவில் 2 ஒயர் வருது பாருங்கள். அதெல்லாம் சேர்த்து இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம்.
சுற்றி அதே போல் போட்டுட்டு வரணும். ஸோ நம்ம வந்து அப்படியே போட்டுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இடையில இருக்கிற 2 ஒயர் இந்த பாருங்கள், 2 பாக்ஸ் நாட் நடுவில் 2 ஒயர் வருது இல்லையா, இந்த 2 ஒயரையும் எடுத்து சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். அதுக்கப்புறம் இது போட்டுட்டு விட்டுடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் 2 ஒயர் வரும், அது சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். இப்போது இந்த 2 பாக்ஸ் நடுவில் இன்ட்டு மாதிரி வருது பாருங்கள், இது 2 சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். இது போல் வந்து ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுட்டு வர போகிறோம். இப்போ நாம் செகண்ட் லைன் ஃபுல்லாக இதே போல் பின்னி முடிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் இப்போ ஒரு பாக்ஸ் நாட்டு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா தேர்ட் லைன் வந்து பின்ன போகிறோம். ஸோ சுற்றி வந்து செகண்ட் லைன் முடிச்சாச்சு. தேர்ட் லைன் என்ன பண்ணணும்னா அதே போல் 2 பாக்ஸ் நாட் நடுவில் 2 ஒயர் வருது இல்லையா, அது 2த்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட்டு அது போட போகிறோம். அதே போல் 3 லைன் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஏற்கனவே 2 லைன் முடிச்சாச்சு, இது வந்து தேர்ட் லைனு. ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபுல்லாக இதே போல் பின்னிட்டே வந்துடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் ஒயரில் கிராஃப்ட் இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் வீடியோ வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதே போல் ஃபுல்லாக உங்களுக்கு பின்னி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்ம 3 லைன் முடிச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஸாக 3 லைன் போகுது பாருங்கள். ஸோ இப்போ 3 லைனில் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து ரன்னிங் ஒயர் வந்து நான் இந்த மாதிரி டிஸ்கோ ஒயர் எடுத்துக்கிறேன். அதாவது ஒயர் மேலே லைன் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் டிஸ்கோ ஒயர். இந்த ஒயரை வச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். எந்த ஒயரையும் விட்டுடாமல் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒயரையும் நம்ம சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டு வரணும். இது போல் வந்து நான் ஒரு 3 லைன் போட போகிறேன். ஸோ 3 லைன் போட்டதுக்கப்புறமா நான் வந்து இது எப்படி முடிக்குதுன்னு சொல்கிறேன்.
இப்போ நம்ம வந்து 3 லைன் முடிச்சிட்டோம் ரன்னிங் ஒயர் வச்சு. இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணிட்டுருக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். எல்லா லைனுக்கும் வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து போடணும். அப்போ தான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா ஒயரும் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர்லாம் வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுருக்குறேன். கட் பண்ண ரன்னிங் ஒயரும் வந்து உள்பக்கமாக சொருகிட்டேன். இப்போ மேலே இருக்கிற எல்லா ஒயரும் வந்து நம்ம அந்த மேலே லாஸ்ட்டாக ஒரு 3 லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் மட்டும்தான் வந்து நான் இந்த மேலே இருக்கிற ஒயர்லாம் சொருகி விட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அது வரைக்கும் சொருகுனா போதும். உங்களுக்கு வந்து அந்த இடம் மட்டும் இது போல் வாய் விரிஞ்சு அழகாக வரும். ஸோ நீங்கள் அதுக்கு கீழெல்லாம் சொருகிட்டு இருக்காதீங்க. இங்கே பாருங்கள், அந்த 3 லைன் மட்டும்தான் நான் வந்து அந்த மேலே இருக்கிற எல்லா ஒயரும் சொருகிட்டு இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ஸோ வந்து அழகான ஒரு வந்து நம்ம பாட் வந்து முடிச்சிட்டோம். ரொம்ப கலர்ஃபுல்லான பாட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் போட்ட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மேலே நீங்கள் அடியில் வந்து சொருகிட்டு போனீங்கன்னா அந்த ஷேப் போயிடும். அதனால் வந்து அந்த 3 லைனில் மட்டும் சொருகிட்டு மீதி எல்லாத்தையும் இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாமே கட் பண்ணிவிட்டு இது போல் கவுத்திங்கன்னா அது உள்ளக்கிற எல்லா ஒயரும் வந்துடும். ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.